பல்லாவரத்தில் நிரந்தர நீதிமன்ற கட்டிடம் வேண்டுமென வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை பல்லாவரம் அடுத்த கீழ்கட்டளை பேருந்து நிலையம் அருகே பல்லாவரம் பார் அசோசியேஷன் வழக்கறிஞர்கள் பல்லாவரத்திற்கு நிரந்தர நீதிமன்ற கட்டிடம் வேண்டுமென பல்லாவரம் பார் அசோசியேஷன் வழக்கறிஞர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் நிரந்தர நீதிமன்றம் அமைத்திட வேண்டுமென கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பார் அசோசியேஷன் தலைவர் மணிமாறன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பல்லாவரம் நீதிமன்றம் மிக பழமையான நீதிமன்றமாக கீழ்கட்டளை பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு போதிய அடிப்படை வசதிகள் சரிவர இல்லை எனவும், மேலும் வாதாடிகளுக்கும் கோப்புகளுக்கும் உரிய பாதுகாப்பு இல்லை எனவும், போக்குவரத்து வசதிக்கு மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு பின்னரே நீதிமன்றத்தை வந்தடைவதாகவும், மேலும் இப்பொழுது உள்ள நீதிமன்ற பல்லாவரம் எல்லை ஓரமாக உள்ளது. இதனை பேருந்து மற்றும் ரயில்வே வசதி கொண்ட இடங்களில் பல்லாவரம் நடுநிலையான இடத்தில் நிரந்தர நீதிமன்றமாக அமைக்க வேண்டும் எனவும், திரிசூலம் மெட்ரோ பார்க்கிங் இடத்தில் நிரந்தர நீதிமன்றம் அமைந்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு எளிதாக அமையும் என்றும், திரிசூலம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பார்க்கிங் வசதி தேவையற்றது எனவும், நீதிமன்றம் அமையும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தனர். நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உரிமை கேட்டு ஆர்ப்பாட்டம், உரிமை கேட்டு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தர்மம் காக்கும் ஆர்ப்பாட்டம், தர்மம் காக்கும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பல்லாவரத்தின் உரிமை கேட்டு ஆர்ப்பாட்டம், பல்லாவரத்தின் உரிமை கேட்டு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், நீதியை நிலைநாட்டும் ஆர்ப்பாட்டம், நீதி நிலைநாட்டு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், உரிமையை காக்கும் போராட்டம், உரிமை காக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வருவாய்த்துறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அமைதியான ஆர்ப்பாட்டம், அமைதியான ஆர்ப்பாட்டம், கேட்கட்டும் கேட்கட்டும், கேட்கட்டும் கேட்கட்டும், அரசின் செயலுக்கு கேட்கட்டும், அரசின் செவிக்கு கேட்கட்டும், கொடுக்கட்டும் கொடுக்கட்டும், கொடுக்கட்டும் கொடுக்கட்டும், நீதிமன்றத்துக்கு இடம் கொடுக்கட்டும், நீதிமன்றத்துக்கு இடம் கொடுக்கட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், அற போராட்டம் வெல்லட்டும், அறம் போராட்டம் வெல்லட்டும், சொல்லட்டும் சொல்லட்டும், சொல்லட்டும் சொல்லட்டும், அமைதி போராட்டம் சொல்லட்டும், அமைதி போராட்டம் சொல்லட்டும், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தமிழக அரசை தட்டி கேட்கும் போராட்டம், தமிழக அரசை தட்டி கேட்கும் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தமிழக அரசை தட்டி கேட்கும் போராட்டம், தமிழக அரசை தட்டி கேட்கும் போராட்டம். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பல்லாவரம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர், செயலாளர் உட்பட சங்க நிர்வாகிகள், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் நமது சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள், நம் சங்கத்தினுடைய இளைய உறுப்பினர்கள், நம் சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் சுற்றி ஒரு பொருளாதாரம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கடுமையான உழைப்புல இன்னைக்கு ஒரு நீதி பேராணை நம்ம சங்கத்தின் சார்பாவோ உதயகுமார் சார்பாவோ ஆயிடுச்சு. அது ஹியரிங் வருது. ஸோ அதுக்கு இந்த போராட்டங்கள்லாம் ஒரு ஒரு முக்கியமான இன்ஃபுளுன்ஸா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஸோ நம்ம சங்கத்தின் சார்பா நம்ம நிரந்தர நீதிமன்ற கட்டிடம் அமைக்கிறது ஏதோ நம்ம திடீர்னு நமது போராட்டத்திற்கு தேவைன்னு சொன்னாங்க. ஆனா பெரிய இடத்த கொடுத்தாங்க உங்களுக்கு. இன்னைக்கு தாம்பரம் நீதிமன்றத்துக்கு இடம் இல்லை, ஏடிஜி வரதுக்கு இடம் இல்லாம இருக்கு, கட்டுறதுக்கு இடம் இல்லாம இருக்கு, மேல உயரக முன்னிறுத்த போகுது, மேல கரண்ட் போகுது. அதனால அதையும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு, நெருக்கடியில் இருக்கு. அமைச்சர்கள் தெரியும் சரிங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றது ஒரு விஷயம் நம்ம வைக்கிறோம்னா நம்மளால முடியல, அதை நம்ம தாங்க முடியல, மக்கள் பண்ற அவதியை தாங்க முடியல, அதை கேட்டு பண்ற அவதி. அப்போ ஒரு அரசாங்கம் அமைதுன்னா ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் இதுக்கு உண்டான நீதித்துறைக்கு உண்டான நீதிமன்றத்துக்கு உண்டான நீதியை ஒதுக்குறாங்களே, அந்த நிதியை மக்களுக்கு உடனடியாக நம்ம மாவட்ட கலெக்டர் கூட உங்களை பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னாரு சரி, ஏதோ பல்லாவரம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இப்போ நடக்கிற கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, இந்த பல்லாவரம் நீதிமன்றம் கடந்த 2022 இயங்கிட்டு வருது. இந்த நீதிமன்றம் ஒரு
கமர்ஷியல் பில்டிங், அதாவது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் கீழ்கட்டளையில் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடக்குது. இந்த பில்டிங்கில் எந்தவித அடிப்படை வசதியும் கிடையாது. ஒரு நீதிமன்றத்திற்கான கட்டிடமே இது கிடையாது. இது ரொம்ப ஓல்டு பில்டிங். இந்த பில்டிங்கில் வந்து ஒரு அடிப்படை வசதி கூட வழக்காடிகளுக்கும் சரி வழக்கறிஞர்களுக்கும் சரி ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டியோ ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோ இல்லை கோர்ட்டுடைய கோப்புகளுக்கு ஒரு பாதுகாப்போ வழக்காடிகளுக்கு ஒரு பாதுகாப்போ எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கடந்த 3 வருஷமாக எங்கிட்ட வந்து இந்த 3 வருஷமாக பல்லாவரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக பல போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்துருக்கோம். இந்த நிலையில் 2022 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து பல்லாவரம் கோர்ட்டுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து வைக்கிறாங்க. அதை இந்த நிர்வாகம் அந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு 2024 வந்து ஒரு 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 ஏக்கர் 19,000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஏறக்குறைய 1.5 ஏக்கர் இடத்த அவங்களுக்கு தேவையே இல்லை, அவங்களுக்கு தேவை இருக்குன்னே இல்லாத மெட்ரோக்கு அந்த இடத்த தாராவாத்து கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட கேட்டால் எதுக்கு இந்த இடம் உங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு பார்க்கிங்னு சொல்கிறாங்க. எந்த பார்க்கிங்னா திருச்சூலத்தில் இருக்க ஏர்போர்ட்டில் இருக்கிற மெட்ரோக்கு பல்லாவரத்தில் வந்து பார்க்கிங்ன்றாங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கும் பல்லாவரத்தில் இப்போ இருக்க பார்க்கிங்க்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர். அவன் அங்கேருந்து வண்டி எடுத்து வந்து விட்டு மெட்ரோ அதுக்கப்புறம் இன்னொரு வண்டியை வச்சு கூப்பிட்டு போயிட்டு திருச்சூலத்தில் விடுது, பல்லாவரத்துலேருந்து பிக்கப் பண்ணி. இப்படி ஒன்றுத்துக்கும் பயனே இல்லாத ஒரு இடத்த மெட்ரோ நிர்வாகம் இப்போது அவங்க வச்சிருக்காங்க, கையில் வச்சிருக்காங்க. ஆனால் பல்லாவரம் கோர்ட்டு அந்த இடத்துக்கு வந்தால் வழக்காடிகளுக்கும் சரி வழக்கறிஞர்களுக்கும் சரி மக்களுக்கும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் அதை கண்டித்து தான் இன்றைக்கி வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் யாரும் அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. ஆனால் அதனால நாங்கள் விட மாட்டோம். எங்களுடைய போராட்டம் தொடரும். நிரந்தர நீதிமன்றம் வரும் வரைக்கும் பல்லாவரம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தொடர்ந்து போராடும் என்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.